இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசிங். என்னடா இந்த புள்ள தனியா வந்து உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னா, எஸ் இது வந்து தனியா பேச வேண்டிய ஒரு விஷயம். ரீசென்ட் டேஸா நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம். எல்லா பக்கமும் ரஜினியும் கமலும் ஒண்ணா நடிக்க போறாங்களா? ஒரு மூவில நடிக்க போறாங்களா? அப்படின்ற மாரி கேள்விப்பட்டுட்டு இருக்கோம்ல. அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ரஜினி அண்ட் கமல் 2 பேருமே ஒரு பெரிய இப்போ ரஜினி பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார். இந்த பக்கம் கமல் அவர்கள் உலக நாயகன். ஸோ 2 பேருமே ஒரு பெரிய ஃபேம் உள்ள, பெரிய ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஸ்டார்ஸ். 2 பேருமே நெறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்ப ரஜினி சார் பார்த்தோம் அப்டின்னா, அவருக்கு வந்து ஒரு ஸ்டைல் இருக்கு. நல்ல ஒரு கியூட்டான வே இருக்கு. உலகநாயகன் இந்த பக்கம் கமலஹாசன் வந்தோம் அப்டின்னா, கமலுக்கு வந்துட்டு ஒரு யூனிக்கான ஒரு வே இருக்கு. ரொமான்ஸ் அப்டின்னு வந்துட்டா கமலஹாசன் அவர்கள அடிச்சுக்கவே முடியாது அப்டின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ 90ஸ் கிட்ஸ் அவங்கலாம் இருக்காங்க அப்டின்னா, கமலோட ஃபேனா தான் இருப்பாங்க. அப்பலாம் வந்து மாப்பிள்ளைலாம் பார்க்குறாங்க அப்டின்னா, கமல மாரி ஒரு பையன் இருந்தா, கமல் கலர்ல ஒரு பையன் இருந்தா நல்லாருக்கும் அப்டின்ற ஒரு கிரேஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. இப்போ ரஜினியும், கமலும் ஒரே ஃப்ரேம்ல வரப்போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நானுமே ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நெனச்சுட்டு இருக்கேன். இந்த ஹீரோ நல்லா நடிக்கிறாரு. இந்த ஹீரோவும் நல்லா நடிக்கிறாரு. ஏன் 2 பேரும் ஒரே மூவில நடிச்சா நல்லா இருக்கும்ல. இன்னும் சூப்பரா போகும்ல, பிளாஸ்ட்டா போகும்ல அப்படின்னு நானும் நெனச்சிருக்கேன். அந்த மாரி நம்ம நெறைய பேர் நெனச்சிருப்போம்ல. ஏன் ஆக்சுவலா அவங்க நடிக்க மாட்டாங்க அப்படின்னா, 90% வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்கும். இப்போ சூப்பர் ஸ்டார் பார்த்தோம் அப்டின்னா, அவருக்கு வந்து ஒரு தனி ஸ்டைல் இருக்கு. தனி ஒரு கிரேஸ் இருக்கு. ஒரு தம் சிகரெட் பிடிக்கிற விதமாகட்டும், இல்ல நடக்கிற ஸ்டைல் ஆகட்டும். அதே மாரி இந்த பக்கம் கமல்ஹாசன் வந்தோம் அப்டின்னா, ஆக்டிங்க்கு அவர் போடுற கெட்டப் ஆகட்டும், எல்லா விஷயங்களுக்கும் தனித்தனியான ஃபேன் பேஸ் இருக்கும். ஸோ அத யாரும் வந்து கொலாப்ஸ் பண்ணிக்க கூடாது அப்டின்றதுக்காக தனித்தனியா நடிப்பாங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் ரஜினியும், கமலும் நடிச்சதே இல்லையான்னு கேட்டா, ஆப்வியஸ்லி நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தா 46 இயர்ஸ் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் ஒண்ணா நடிச்சு 46 இயர்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டா வந்து ஒண்ணா நடிச்ச மூவி என்ன அப்படின்னு பார்த்தா, தூங்காதே தம்பி தூங்காதே. இந்த மூவில வந்துட்டு ரஜினி அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் ஒண்ணு ப்ளே பண்ணியிருப்பாரு. கமல்ஹாசன் ஒரு லீட் ரோல் ஒண்ணு எடுத்து பண்ணியிருப்பாரு. ஆஃப்டர் தட் 2 பேரும் ரொம்ப ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஒரு மூவி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நெறைய மூவி பண்ணியிருக்காங்க. நினைத்தாலே இனிக்கும், 16 வயதினிலே இந்த மாரி மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. 16 வயதினிலே மூவி பார்க்கும்பொழுது 2 பேருமே ஒரு ஒரு ஈக்குவலான ஒரு கேரக்டரா தான் இருக்கும். பரட்டை ஆகட்டும், இல்ல சப்பானி ஆகட்டும். சப்பானி கேரக்டர் வந்து ரொம்ப அச்சோ! பாவமே! அப்டின்ற ஒரு கேரக்டரா இருக்கும். இந்த பக்கம் பரட்டை வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு அடாவடியான, ஒரு ரகளை பண்ற ஒரு கேரக்டரா இருக்கட்டும். நம்ம வந்து ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் டயலாக் "பத்த வச்சுட்டியே பரட்டை" அப்டின்ற டயலாக்லாம் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. பத்த வச்சிட்டியே பரட்டை. இது எப்படி இருக்கு? ஏன்னா நம்ம இன்னுமே அந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான்லாம் என்ன ஜெனரேஷன்னே தெரியல. 16 வயதிலே மூவியும் பார்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு கூலி, விக்ரம் இந்த மாரி ஒரு இதுலயும் சுத்திட்டு இருக்கேன். இப்போ இருக்க ஜென்ஸி கிட்ஸ், இப்போ இருக்க பீப்பிள்லாம் என்ன யோசிப்பாங்க அப்டின்னா, இவங்க 2 பேரும் நடிக்கிறாங்க அப்டின்னா, ஒரு நல்ல கதையா இருக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கணும். வெட்டு, குத்து அந்த மாரிலாம் இருக்கணும் அப்டின்னு நெனைப்பாங்க. அண்ட் அந்த காலத்திலேயே 16 வயதிலே மூவி நடிக்கும்பொழுதே, அவங்களுடைய பாண்ட் எப்டி இருந்துச்சு அப்டின்னா, ஒரு தடவ வந்துட்டு அது ஒரு காமெடி ஒண்ணு நல்லாருக்கும். அண்ணனுக்கு மட்டும் தான் இந்த ஊர்லயே நீ வந்து கை கால்லாம் அமுத்தி விடுறியாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கமல் சொல்வாரு, ஏன் இங்க எருமை கண்ணுக்குட்டி அதெல்லாம் கூட தான் இருக்கு, அதுக்கும் தான் அமுத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது பரட்டை, டேய் என்ன பார்த்தா உனக்கு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கா எருமை மாதிரி இருக்கா அப்படின்னு. இல்ல அதெல்லாம் பேசாதுல்ல நீ பேசுறல்ல அப்படின்னு. ஸோ அந்த காம்போ வந்து லிட்ரலி லைக் ஒரு காமெடி ஆகட்டும், ஒரு சண்டை ஆகட்டும், ஒரு முறைச்சிக்கிற ஒரு இதாகட்டும், எல்லாத்துலயுமே வந்துட்டு பிளாஸ்டான ஒரு விஷயம் தான் கொடுத்துருக்கும். ஆஃப்டர் 46 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு விஷயம் நடக்க போகுது சினி இண்டஸ்ட்ரியில அப்படின்னா, திஸ் ஒன் எப்படி இருக்க போகுதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல. நான்லாம் வந்துட்டு ஒன்ஸ் கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து ரஜினி அவர்கள் கூட நடிக்கிறது வந்து ஓகே தான். இப்போ வந்துட்டு புரொடக்ஷன்ஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ரெட் ஜெயண்ட் அண்ட் ராஜ்கமலோட இதில தான் நடக்க போகுது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. நான்லாம் அத கேட்டோனே ஃபர்ஸ்ட் லுக் ஒண்ணு வெளில வந்த மாரி ஒரு மாரி பண்ணிட்டு இருந்தேன். என்னடா ஃபர்ஸ்ட் லுக் வந்த அளவுக்கு ஹேப்பியா இருக்கே அப்படின்ற மாரி. ஆஃப்டர் தட் நேத்து ஏர்போர்ட்ல பார்க்கும்பொழுது ரஜினி அவர்கள கேட்டிருப்பாங்க, என்ன சார் மூவி அப்டேட் ஏதா இருக்கா அப்படின்னு கேட்கும்பொழுது, அதெல்லாம் நடிச்சுக்கலாம்ப்பா ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாரி ஒரு மாரி காமா சில்லா சொல்லுவாங்க. எதுக்கு நம்ம இந்த அளவுக்கு வந்து அத வைப் பண்ணி ஹைப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, வி கான்ட் ஹியர் தட் வேர்ட் ஃப்ரம் தெம். அப்படி வந்து ஒரு ஹிண்டோ, ஒரு வேர்ட்ஸோ கிடைச்சிருச்சு அப்படின்னா, வி கைஸ் ஆர் லைக் நாங்க தான் பறந்துகிட்டே இருப்போம் வானத்துல அப்படின்ற அளவுக்கு அந்த வேர்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ஹோப் குடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு 2 ஹீரோஸ் ரொம்ப ரொம்ப தனியா, ரொம்ப நல்ல ஃபேம் வச்சிருக்க ஒரு 2 ஹீரோஸ் வந்து ஒண்ணா வரப்போறாங்க. ஆஃப்டர் 46 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒண்ணா ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, அது எந்த அளவுக்கு பிளாஸ்ட்டா இருக்கும் அப்படின்றத வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது. என்னால்லாம் லிட்டரலா ஐ கான்ட் ஈவன் திங்க் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு கூட. அண்ட் டைரக்ஷன் பத்தி கேட்கும்பொழுது ரஜினி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னும் எங்களுக்கு வந்து நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் தான். அண்ட் தென் புரொடக்ஷன் நேம்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க.
பட் 2 பேரும் ஒண்ணா தான் நடிக்க போறோம். பட் ஸ்டில் சம்வாட் இந்த டைரக்டர்ஸும் அண்ட் ஸ்டோரி வந்து ரெடி ஆகல அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இத வந்து மக்கள் கிட்ட கேட்கும்பொழுது ஒரு சைட் ஆஃப் பீப்பிள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டைரக்டர் வந்து யாரா வேணா இருக்கட்டும். எங்களுக்கு வந்து அவங்க 2 பேர் இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாரி. இன்னொரு பக்கம் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷன்ல தான் இருக்கும். ஏன்னா, அவர் தான் லாஸ்ட்டா விக்ரம் மூவி பண்ணியிருக்காரு. அண்ட் தென் கூலியோட மூவி பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட தான் இருக்கும். ஏன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு பெரிய கமலஹாசன் ஃபேன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு காம்போல தான் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு சைடுல வந்து நெல்சன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெல்சன் டைரக்டர் பண்ணுவாரு அப்படின்னு வந்து எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஐ டோன்ட் நோ வெதர் லைக் இவங்க பண்ணுவாங்களா, இவங்க பண்ணுவாங்களா அப்படின்றது. பட் யார் பண்ணாலுமே 2 பேரோட காம்போ வருது அப்படின்னும்போது ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸைட்மென்ட் ஆவாங்க. அடுத்தடுத்த விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு சைடு ரோலோ, ஒரு சப்போர்ட்டிங் ரோல் வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணும்பொழுதே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்தது என்ன நடக்கும்? அடுத்தது என்ன நடக்கும்? அப்படின்ற மாரி இருக்கும். பட் 2 மேஜர் ஹீரோஸ் ஒரு நெகட்டிவ் ரோல், ஒரு பாசிட்டிவ் ரோல் பண்றாங்க அப்படின்னும்போது, ஐ டோன்ட் நோ வெதர் லைக் அது நெகட்டிவ் ரோலா, பாசிட்டிவ் ரோலா, இல்ல 2மே பாசிட்டிவ் ரோலா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் அடுத்த விஷயம் என்ன நடக்கும்? அடுத்த விஷயம் என்ன நடக்கும்? அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வந்து தோண்டிட்டே இருக்கும். நெகட்டிவ், பாசிட்டிவ் அப்படின்னா பிளாஸ்ட் தான். சத்தியமா என்னால முடியாது. யாரு ஹீரோ? யாரு வில்லன்? அப்படின்ற ஒரு கான்செப்ட்லயே போயிருக்கும். ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் வந்து ஓகே தலைவன் வந்துட்டு வில்லன் அப்படின்னா இறங்கி அடிச்சிருவாப்ல அப்படின்ற மாரி ஒரு இதெல்லாம் போகல. ஸோ அதெல்லாம் வந்து கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இதுக்கு முன்னாடி சினி இண்டஸ்ட்ரியில ஒரு மூவி ரெடி பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோரி, ஒரு டைரக்டர்ஸ் இவங்கலாம் அலாட் ஆனதுக்கு அப்புறம் தான் காஸ்டிங் போவாங்க. ஆனா இதுல என்ன ஒரு ஒரு ஹாப்பினஸான விஷயம் அப்படின்னா, 2 காஸ்டிங்காக ஒரு ஸ்டோரியே ரெடி ஆக போகுது அப்படின்னும்போது, வி ஹேவ் டு வெயிட் ஃபார் தட். ஆப்வியஸ்லி வி ஹேவ் டு வெயிட் ஃபார் தட். அண்ட் சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மக்கள் கிட்ட இத கேட்கும்பொழுது, ஓகே ரஜினியும் கமலும் நடிக்கிறது உங்களுக்கு ஓகேவா? நீங்க எப்படி பார்ப்பீங்க? அப்படின்னு கேட்கும்பொழுது, சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஓகே கமலஹாசனும் ரஜினியும் நடிக்கிறதுல வந்து எங்களுக்கு பெருசா பிரச்சனை கிடையாது. நடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னா, ஐயா பிரச்சனையா இல்லையான்னு நாங்க கேட்கல. உங்களுக்கு இது எப்படி ஃபீல் ஆகும்? ஆஸ் அ ரஜினி ஃபேனா, ஆஸ் அ சூப்பர் ஸ்டார் ஃபேனா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அப்படின்னு கேட்கும்பொழுது, அவங்க சொல்லியிருந்தாங்க, இல்ல இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு நெனைக்கிறோம். ஏன் அப்டின்னா, பாக்ஸ் ஆஃபிஸ்ல மேபி 1000 க்ரோர்ஸ் அந்த மாரிலாம் தாண்டிடுச்சு அப்டின்னா, என்னோட ஆக்டரால தான், என்னோட ஸ்டாரால தான் இப்டி ஆச்சு அப்டின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பேசுவாங்க அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் இது 46 இயர்ஸ் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் ஒரு சினி இண்டஸ்ட்ரியில ஒண்ணா ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஒரு மூவி குடுக்க போறாங்க அப்டின்னும் பொழுது, அதெல்லாம் பத்தி யோசிக்காம 2 பேரோட காம்போ இருந்தா நல்லாருக்கும் அப்டின்ற மாரி யோசிச்சு பண்ணா, இட் வில் பி குட் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன் அப்டின்னா, ஒரு 2 பெரிய ஆக்டர் ஒரு மூவில நடிக்கிறாங்க அப்டின்னும்போது, சத்தியமா அது வேற லெவல்ல இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்னதான் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து வேற வேற கருத்துக்கள் இருந்தாலும், இட் வில் பி குட். ஸோ ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம். யாருடைய டைரக்ஷன்ல இந்த மூவி வரப்போகுது? என்ன ஸ்டோரியா இருக்க போகுது? யாருக்கு நெகட்டிவ் ரோல் குடுப்பாங்க? யாருக்கு பாசிட்டிவ் ரோல் குடுப்பாங்க? என்ன நடக்க போகுது? அப்படின்னு எனக்கு ஒரே என்துவா இருக்கு. எனக்கு ஒரே கியூரியாசிட்டியா இருக்கு. இவங்கலாம் எதுவுமே சொல்லலனா கூட பரவால்ல. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ஐ வாஸ் லைக் நேத்து நைட்லேருந்து யோசிக்கிறேன். என்னவா இருக்கும்? என்ன கதையா இருக்கும்? பேசாம நம்ம உட்காந்து கதை எழுதிடலாமா? அந்த மாரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. யார் டைரக்டர், யார் ஸ்டோரி இதெல்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு வர அப்டேட்ஸ்ல தெரியும். ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து இதே இடத்துல உட்காந்துட்டு பாருங்கடா தம்பி ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சு அப்படின்ற மாரி வில் டாக் அபௌட் தட் அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டில் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் விஜய் கோமதி தேசிங். டாடா பாய்.